நான் கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த அடிப்படை கோட்பாடு என்ன? உங்க பெரிய கோட்பாடு நீங்க வந்து இந்த பெண்கள் விஷயம் அப்பொழுக்கற்ற தூய ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருது, வீட்டுக்குள்ள வயசுக்கு வந்து குடிசை கட்டி வச்சுக்கிற பொண்ணையா கூட்டிட்டு வந்து ஒரு மனிதர் பேசுகிற போது அந்த மனிதர் தலைவருக்கான சகல தகுதிகளை இழந்து விடுகிறார். இந்த தமிழ் சமூகம் இந்த அருவருக்கத்தக்க அரசை புறக்கணிக்கணும். இதே சீமானவர்கள் தாது மணல் கொள்ளை நடக்கிறது என்று பேசும்போது அவருடைய மேடையில ஐயா எடுத்து வைக்கலனா வேற ஒண்ணு எடுத்து வைக்க போறான்னு பேசினாரா இல்லையா? இதே சீமானவர்கள் சினிமா மோனோபோலி ஆகுது, உதயநிதிக்கு சொந்தமான நிறுவனத்துக்கு தான் எல்லா படங்களும் கொடுக்கப்படுது, அவங்க கொடுத்தா மட்டும் திரையிடப்படுதுன்னு பிரச்சனை வந்தப்ப செய்தியாளர் சந்திப்புல அது அமேசான் அவன் வெளியிருந்து வாங்கிட்டு போறது தம்பி பண்றது தப்பு இல்லையான்னு பேசினாரா இல்லையா? ஒரு சினிமாவுடைய மோனோபோலி சத்திய புரிந்து கொள்ள முடியாத தலைவரா இல்லையா இவரு? விஜய் அவர்களோட நாங்க போய் நின்னவங்க எவ்வளவு கொச்சையா நீங்க தானே போய் நின்னீங்க, மைக்க பிடிச்சிட்டாரு அவன் தான் துணை முதலமைச்சர் ஆக்குவேன், நீங்க தான் கெஞ்சிட்டே பின்னாடி இருந்தீங்க. நீ விஜய் போய் மக்களை சந்தித்தாரா? நான் கேட்கலாம், கார்த்தி கேட்கலாமா? சீமானை நம்பி சீமானவர்களோடு எங்களோடு நாம் தமிழர் கட்சியோடு அந்த கட்சியை நம்பி உயிரை கொடுத்த பையனோட அம்மாவை இன்னைக்கு போய் சந்திக்கிறதுக்கு சீமானுக்கு தைரியம் இல்ல. முடிஞ்சா சீமான் சந்திக்கணும் பாப்போம். என்ன இல்ல அந்த விவகாரத்துக்கு போக வேண்டாம். இவ்வளவு அற்புதமான குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்குது, உங்களுக்கு பரிசுத்தமானவரா நீங்க காட்டி விரும்புறீங்க. நான் சொல்றேன், அங்க விக்னேஷோட தாயாரை இன்னைக்கு சீமான் போய் சந்திப்பாரா? இன்னைக்கு சந்திப்பாரா? இப்போ உங்களுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அவங்க அம்மா மேல முன்பாடு அவங்க அது கேட்கறாங்க, உங்களுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அப்படிதான் ஒரு கட்சி நிக்குது. 2 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கட்சி மாநாடு நடத்த முடியுது, நான் எப்படி கட்சி நடத்த முடியும்? ஒரு சாதாரண குடிமகன் கேப்பா. எந்த கட்சி தலைவரும் தொண்டனோட பணத்தை வாங்கி 3 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து வீட்டுக்கு இல்லையே. அப்ப அடிப்படையிலேயே எந்த நேர்மையும் இல்லாத ஒரு நாகரிகம் இல்லாத அரசியலை செய்து கொண்டிருக்கிற சீமானவர்கள்